Once you understand the reaction, then you can predict the product for any carboxylic acid. So now let us see how this Cole's electrolytic process really work on the mechanism. We will see the mechanism. OneNote is not responding. It is creating some problem. So just let me check. Okay. So now we will see the mechanism of this reaction. So in the schooling on the mechanisms on the 11th standard detail சொல்லி கொடுக்க மாட்டா for 11th standard, even for 12th கூட நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க மாட்டா. So நான் சொல்லி கொடுக்கிறதுக்கு ரீசன் வந்து for better understanding of the reaction. இல்லைன்னா நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். That will not be proper for studying the chemistry. So once you know how the reaction takes place, then you can appreciate, then you know the logic. எப்படி நீங்கள் அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற லாஜிக் தெரிஞ்சிருதுன்னு சொன்னால் எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் அது ஈஸியாக எழுதிடலாம். அதுக்காக தான் வந்து மெக்கானிசம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நவ் since you know the product, first product வந்து you have the alkane and then decarboxylationன்றதுனால CO2 வெளில வந்துடுறது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வந்துடுறது. ஸோ now we will see the mechanism, how does it really operates. So first stepல வந்து you have this, you take any carboxylic acid, say for example propanoic acid எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, C2H5COONA. ஸோ நோட் எடுத்துக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க, டைட்டில் போட்டுக்கோங்க, கூடவே எழுதின்னு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது. ஸோ இஃப் யூ டேக் propanoic acid, சோடியம் ப்ரோப்பனோயேட், ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டரில் தான் உங்களுக்கு இருக்கும் அதில். ஸோ when you pass current to this, that is you take a beaker like this and then you take the salt, whatever the sodium salt of this propanoic acid solution நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு then if you can put two electrodes, positive electrode and negative electrode. So you will have positive and then you will have negative. Connect to a battery, you can monitor the current that is passed on here. Now this solution is C2H5COONA. ஸோ இந்த சொல்யூஷன் எடுத்துன்னு இதில் எலக்ட்ரோட டிப் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா இதில் இந்த அயான்ஸ் வந்து எப்படி உடையிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த அயான்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த C2H5COO மைனஸ், இது சால்ட் இல்லையா, அதனால் இது டிசோசியேட் ஆகி கேட்டயானாவும் ஆனையானாவும் வெளில வரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். திஸ் ப்ராசஸ் இஸ் அயனைசேஷன். ஒன்ஸ் திஸ் ப்ராசஸ் இந்த அயனைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஆனோடில் என்ன நடக்கும், ரிமெம்பர் எலக்ட்ராலைசிஸில் வந்து ஆனோடு வந்து இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் வில் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம்.
ஸோ ஏதாவது இந்த நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்ட்டில் வந்து எடுத்துக்கக்கூடிய ஸ்பீஷீஸில் எந்த ஸ்பீஷீஸ் வந்து எலக்ட்ரானை கொடுக்குமோ அது இங்கே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் இங்கே வரும் உனக்கு. அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ்னால் என்ன? C2H5COO மைனஸ், C2H5COO மைனஸ். இது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரக்சரலாக டீட்டெயிலாக எழுதிட்டோம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம், C டபுள் பாண்டு O மைனஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் தான் ஆனோடுக்கு வரும். ஏன்னா இது நெகட்டிவாக இருக்கு இல்லையா? நெகட்டிவாக இருக்கிறது ஆனோடுக்கு வரும், பாசிட்டிவாக இருக்கிறது கேத்தோடுக்கு போயிடும். ஸோ திஸ் வில் கம் டு ஆனோட், திஸ் வில் கோ டு கேத்தோட், திஸ் வில் கோ டு கேத்தோட். சிம்பிள். ஓகே. ஸோ ஆனோடில் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்? எனி ஸ்பீஷீஸ் விச் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் வில் டெபாசிட் த எலக்ட்ரான் இன் தி ஆனோடுக்கு வந்து இது எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல இது என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரானை இது கொடுக்கும். திஸ் வில் லூஸ் ஒன் எலக்ட்ரான். சார் அதில் கொஞ்சம் கர்சர் வச்சு கர்சர் தெரியலையா? இந்த டயக்ராம் ஓகே இங்கே போட்டிருக்கீங்க சார். என்ன தெரியலையா அது? இல்ல சார் அந்த டயக்ராம்ல காமிக்கிறீங்கன்னு நினைச்சு பார்க்கறேன். இல்ல. ஓகே. ஸோ ஸோ இப்போ இந்த சால்ட்டுங்க இந்த இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த O மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த O மைனஸ் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில் பிரேக் ஆகி வந்துடும். ஒரு லோன் பேர் இருக்கு இல்லையா, அந்த லோன் பேரில் இருந்து ஒன் எலக்ட்ரான் வில் கம் அவுட். ஸோ யூ வில் ஹேவ் ஃப்ரீ ரேடிக்கல். ப்ரொப்பனோயேட் ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே வந்துடும். ப்ரொப்பனோயேட் ஃப்ரீ ரேடிக்கல் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். இந்த ப்ரொப்பனோயேட் ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே வந்ததுக்கப்புறமா this will undergo homolytic fissionல மறுபடியும் this will undergo homolytic fission. எப்படின்னா இப்போ இந்த C2H5ல இந்த CC பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த CC பாண்ட் என்ன பண்ணும்? this will undergo homolytic fission. இந்த கார்பனுக்கு ஒரு homolytic fission, இந்த கார்பனுக்கு ஒரு homolytic fission வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த C2H5ல வந்து ஒரு டாட் வந்துடும், இந்த கார்பனுக்கு ஒரு டாட் வந்துடும், அதே மாதிரி இந்த கார்பனுக்கு ஒரு டாட் வந்துடும். ஸோ ப்ளஸ் இந்த கார்பனுக்கு you will have one dot like this இங்கே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரானும் இது உள்ளுக்குள்ளே வந்துடுதுன்னு சொன்னால் திஸ் வில் பிகம் CO2, C டபுள் பாண்டு O. ஆக்சுவலாக இதை நம்ம லீனியராக எழுதணும், ஏன்னா CO2 ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர் இல்லையா. ஸோ நம்ம லீனியராக அதை எழுதணும். அதை CO2 ஸ்ட்ரக்சர் இங்கே வெளில வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வெளில வந்துடுது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃப்ராக்மெண்டேஷன். யூ கேன் சே தட் திஸ் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷனில் ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கலாக உடஞ்சி வந்துடும் அந்த இடத்துல. Now, இப்போ இந்த ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல் வந்துடுதுன்னு சொன்னால் you will have C2H5 டாட் ப்ளஸ் இன்னொரு C2H5 டாட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எது வேணாலும் எது கூட வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். இப்போ இது ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வுட்ஸ் ரியாக்ஷனில் வந்த மாதிரி. ஸோ you will have CH3, CH2, CH2, CH3. So you get the corresponding alkane here. So alkane வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுறது. You will get the alkane. பியூட்டேன் வந்துடுது உங்களுக்கு. ஸோ பியூட்டேன் எப்படி வருதுன்றது வந்து பியூட்டேன் வரதுக்கு ரீசன் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிறதுனால யூ கெட் த பியூட்டேன் as தி ப்ராடக்ட். அண்ட் இது வந்து இது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் கேன் ஆல்சோ அண்டர்கோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா எப்படி? ஸோ யூ வில் ஹேவ் தி CH3, CH2 இருக்கு இல்லையா, அந்த ஹெச் இப்படி தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். CH2, CH3 இங்கே வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. ஈத்தைல் ஃப்ரீ ரேடிக்கலில் this will undergo this will go out as hydrogen will grow out as H plus and CH2 இங்கே இன்னொரு இந்த பாண்டும் இந்த CH பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த CH பாண்டும் உடையும். இந்த CH பாண்டும் உடைஞ்சு you will have two free radicals that is getting formed. Homolytic fissionல you will have the homolytic fission that is getting formed here. So you will have homolytic fission of this bond. Free radical எப்போ வந்தாலுமே homolytic fission தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஸோ CH2 டாட் சிங்கிள் பாண்ட் CH2 டாட் ப்ளஸ் H டாட் வந்துடும். ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ யூ வில் ஹாவ் another product that is ethene. ஒரு மைனர் ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் வில் பி a minor product that is formed in the reaction. இதெல்லாம் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எலக்ட்ரோலிசிஸ் நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த ஃப்ரீ ரேடிக்கல் வேணாலும் எது கூட வேணாலும் கம்பைன் ஆகும். அப்போ நம்மளுக்கு அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்.
பியூட்டேன் எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், CO2 எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், ஈத்தீன் எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன். அதுதான் நம்ம மெக்கானிசமாக நம்ம படிக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து யூ வில் ஹேவ் திஸ் alkene that will be formed here. அண்ட் இந்த C2H5ல வந்து சப்போஸ் இந்த C2H5 டாட் இருக்கு இல்லையா, ஸோ C2H5 டாட் ப்ளஸ் H டாட் இதுவும் கூட கம்பைன் ஆகலாம். அப்படி கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும், C2H6 வந்துடும், அதாவது ஈத்தேன் வந்துடும். யூ வில் ஆல்சோ கெட் ஈத்தேன் as a ப்ராடக்ட். ஸோ ஈத்தேன் இதெல்லாம் வந்து மைனர் ப்ராடக்ட்ஸ், கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். மேஜராக ஃபார்ம் ஆகிறது வந்து பியூட்டேன் தான் மேஜராக ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் மைனர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் எஸ்டர் ஆல்சோ வில் பி ஃபார்ம்ட். அதை நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை, அதை நம்ம வில் நாட் கோ இன்டு ஸோ டீப் இன்டு தட். இது ஆனோடில் இதெல்லாம் நடக்கிறது. இப்போ கேத்தோடில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேத்தோடு வந்து இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் கேன் டொனேட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேத்தோடு கிட்டக்க வரக்கூடிய அயான்ஸுக்கு கேத்தோடு என்ன பண்ணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்படின்னா என்ன, இங்கே வர்றது எது வருது, இங்கே சோடியம் தான் உனக்கு வருது இங்கே இந்த இடத்துல. ஸோ சோடியம் ப்ளஸ் அயான் நான் முன்னாலே காமிச்சேன் இல்லையா, சோடியம் சால்ட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால Na ப்ளஸ் இங்கே வர்றதுனால சோடியம் வந்து இட் கேன் அக்செப்ட் ஒன் எலக்ட்ரான் டு பிகம் Na, அண்ட் Na வந்து இட் கேன் ரியாக்ட் வித் வாட்டர். சொல்யூஷனில் வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரில் இருக்கும்போது என்ன ஆகும், sodium is more reactive than hydrogen, PSBC mesentyl H APA, more reactive than hydrogen, therefore this will displace hydrogen from the solution. NaOH inga form ஆயிடும். You will have the NaOH that is getting formed like this. So actually first step la Na2O form ஆகும். Second step la வந்து another molecule of water கூட சேர்ந்துண்டு it can form hydrogen. So we have shown all the products that are formed in the decarboxylation process. So let me highlight all those things for your better understanding. So sodium hydroxide inga form ஆயிடுது, hydrogen inga form ஆயிடுது, and then the major product that is butane inga form ஆகுது. Butane is formed here and CO2 is formed here. So the mechanism like this. Okay, so all these products are formed. Now I want you to quickly copy. Alkane that cannot be prepared by Cole's electrolytic method is methane, because ஒரு CO2 வெளில போயிடுச்சுனா H2 தான் வரும், CH4 வராது. If you take a mixture of two acids, அதோட sodium salt எடுத்தோம்னா you get a combination of 3 alkanes. You get ethane from this and butane from this, and a mixture of these two will give you propane. So you will get 3 compounds from this. இதில் வந்து you get ethene as a major product. இதில் வந்து you get cyclobutane as the major product. Higher members of the homologous series will generally be gases. Higher membranes வந்து it will be liquid இருக்கும். Initially they will have low boiling point liquid and high boiling point liquid. மேலே போக போக boiling point ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஹைட்ரோகார்பன். ஸோ பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, எனி கொஷின் ஆன் பாய்லிங் பாயிண்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் in the increasing order of boiling point or which has more boiling point, why அப்படின்லாம் கொஷின் வரும். அது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்டு ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணுறதான்னு பார்க்கணும். யூ ஷுட் சி வெதர் இட் இஸ் ஃபார்மிங் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால், மோர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் பாய்லிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if you take orthonitrophenol and paranitrophenol, chemical bonding la நம்ம பார்த்திருக்கோம். So if you take nitrophenol like this is orthonitrophenol, and you will have paranitrophenol like this, paranitrophenol. So orthonitrophenol la வந்து you have intramolecular hydrogen bonding. இதில் வந்து intramolecular hydrogen bonding இருக்கும், இதில் intermolecular hydrogen bonding இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து இந்த NO2 வந்து இன்னொரு OH கூட இங்கே கம்பைன் ஆகும். ஓகே, ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வில் இன்க்ரீஸ் த பாய்லிங் பாயிண்ட், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வில் இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி மாலிக்யூல். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காம்பவுண்டில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தே ஹேவ் அ டெண்டன்சி டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ வந்து ஆல்கஹால்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆல்கஹால் வில் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர். அப்படிலாம் இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தி ஆகிடும். So you have to answer question based on that. ரெண்டாவது, straight chain will have more boiling point than branched chain. For example, if you take a butane like this,
butane will have 2 molecule of butane நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, if you take 2 molecules of butane like this, the interaction will be more here, therefore இதோட boiling point அதிகமா இருக்கும். This will have more boiling point when compared to இதே isomeric compoundsல பார்த்தோம்னா, if you look at this, now if you take the இதோட isomer, that is isobutane வந்து branched chain இருக்கிறதுனால this will have less boiling point. Isobutane will have less boiling point than normal butane. So இது இன்னொரு clue உங்களுக்கு. So straight chains will have more boiling point than branched chain. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து high molecular mass, high molar mass will have more boiling point than low molar mass. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இதோட பாயிண்ட். இதோட பாயிண்ட் என்ன? When you compare methane with butane, butane will have more boiling point. Butane will have more boiling point than this. Okay, so இது அடுத்த tips. So இது வந்து first tip, இது second, இது third. Fourth tip வந்து increased hydrocarbon content will have இதுல வந்து boiling point வந்து கம்மியா இருக்கும். இப்போ ஏதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வந்து ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் மீத்தாயில் குளோரைடு இருக்குது அண்ட் தென் யூ வில் ஹேவ் பியூட்டாயில் குளோரைடு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது. ஸோ ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் they will have weak van der Waals force of interaction இருக்கிறதுனால they will have generally less boiling point when compared to lower ஹைட்ரோகார்பன் கம்மியாக இருக்கிற காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது இருக்கும். அஃப்கோர்ஸ் மீத்தாயில் அண்ட் பியூட்டைலில் பண்ணும்போது பியூட்டைலுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ப்ரோபாயில் அண்ட் பியூட்டைல், பென்டைல் அண்ட் பியூட்டைல் அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது you will have C5H11 Clோட கம்பேர் பண்ணும்போது this will have more boiling point. அதே மாதிரி if you have C3H7 Clோட கம்பேர் பண்ணும்போது this will have C3H7 will have more boiling point like this. So these are the 4 tips you have to remember to predict the boiling point related questions. First one என்ன? எதில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கோ, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ரஜன் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். இந்த காம்பவுண்ட் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஈத்தனால் C2H5OH ஈத்தனால் கொடுக்குறா, ஈத்தனாலில் வந்து வாட்டர் ஈத்தனால் கொடுக்குறா, அப்புறம் மீத்தனால் கொடுக்குறா, அப்புறமா வந்து பியூட்டேன் கொடுக்குறா. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? ஈத்தனால் வில் very good hydrogen bonding, methanol will form less hydrogen bonding, butane will not form hydrogen bonding. Therefore butane ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கும் வந்து boiling point அதிகமாக இருக்கும். Due to intermolecular hydrogen bonding, these two will have higher boiling point than butane. So this will have more boiling point. So this will இதில் இந்த ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் பார்க்கணும். ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் ஆகும், அதனால பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். So this will have more boiling point than this. So this is how you answer the questions based on hydrogen bonding. And then straight chain, branched chain. Straight chainல வந்து surface area அதிகமாக இருக்கிறதுனால intermolecular forces, இது வந்து weak van der Waals force தான் இங்கே இருக்கும், இதுலேயும் weak van der Waals force தான் இருக்கும். Suppose if you take another molecule of this isobutane, this another molecule of isobutane வந்து you will have very weak intermolecular force தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து less van der Waals forces இருக்கும், இதில் வந்து மோர் van der Waals forces இருக்கும். அதனால ஸ்ட்ரெயிட் செயின் வில் ஹேவ் மோர் பாய்லிங் பாயிண்ட் தேன் பிரான்ச்சட் செயின் இங்கே வருவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது வந்து மோலார் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஹைட்ரோகார்பன். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓவர்லாப்பிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் இதில் ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் ஃபெமிலியர். நான் ஆன்லைன் டெஸ்ட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மோலார் மாஸ் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் that will have more boiling point than less molar mass. அடுத்தது வந்து increasing hydrocarbon content in other type of compounds, alcohol,
alkyl halides, amines இதெல்லாம் வந்து 12th படிப்பீங்க நீங்கள். ஸோ அதில் வந்து ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் வந்து வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஆப்ரேட் ஆகிறதுனால அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் டிப்ஸ் ஃபார் பாய்லிங் பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிட்டீங்களா? நோ, தட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அடுத்தது வந்து பாய்லிங் பாயிண்ட். அண்ட் சால்யூபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து தேர் ஆல் இனர்ட் மெட்டீரியல்ஸ், ஹைட்ரோகார்பனாக இருக்கிறதுனால சால்யூபிலிட்டி அப்படின்னு சொன்னால் பை டிஃபால்ட் இன் வாட்டரில் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ வாட்டரில் சால்யூபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல் இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எஸ்பெஷலி ஆல்கேன்ஸ் எல்லாம் வந்து ஆல் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் நான் போலார் இன் நேச்சர் or non-polar in nature. That is, they don't have any electronegativity difference between carbon and hydrogen is not very significant. And though it is ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னு வச்சுட்டா கூட தட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சிஹெச் பாண்டு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு. அதனால் அது அவ்வளோ ஈஸியாக வந்து டிசோசியேட் ஆகாது அண்ட் ஹைட்ரஜன் பாண்டும் ஃபார்ம் ஆகாது. அதனால் அது தண்ணியில் டிசால்வ் ஆகாது. ஸோ ஆல்கேன்ஸ் வில் ஜென்ரலி டஸ் நாட் டிசால்வ், தே ஆர் ஜென்ரலி நான் போலாராக இருக்கிறதுனால தே ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். இந்த இது நீங்கள் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் எதை எடுத்துட்டாலும் அது வாட்டரில் டிசால்வ் ஆகாது. பட் தே ஆர் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ். தே ஆர் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். தே ஆர் நான் போலார் இன் நேச்சர், தேர்ஃபோர் தே ஆர் இன்சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ். இன்சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர், மெத்தனால் அதிலெல்லாம் அவ்வளோவா கரையாது. பட் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நான்-போலார் சால்வெண்ட்ஸ் இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான்-போலார் சால்வெண்ட்ஸ்னால் யூ வில் ஹேவ் பென்சீன், அப்புறம் கார்பன் டெட்ராக்ளோரைட், அப்புறம் ஈத்தர், இதெல்லாம் வந்து பிரிடீன், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய நான் போலார் சால்வெண்ட்ஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப். ஸோ ஆல்கேன்ஸ் வந்து இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து alkanes வந்து they are generally inert in nature. They don't react. As I told you, their CH bond is one of the strongest bond. They have the CC bond இருக்கு இல்லையா, இந்த CC bondum CH bondum பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே strongest bond. They are very strong sigma bonds. They are very strong sigma bonds இருக்கிறதுனால அது அவ்வளோ ஈஸியாக உடையாது. நம்ம ஆசிட் போட்டாலும் சரி, எந்த கண்டிஷனில் போட்டாலும் சரி, அவ்வளோ ஈஸியாக அது உடையாது. பட் இது வந்து சிசி பாண்டு வந்து திஸ் இஸ் டோட்டலி ரெண்டுத்துக்குமே சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுனால திஸ் இஸ் டோட்டலி நான் போலார் இன் நேச்சர். வேற சிஹெச் பாண்டில் வந்து இட் மே பி வீக்லி போலார்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கார்பன் ஹைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால we can say that it is weakly polar in nature. ஸோ இதிலெல்லாம் போடும்போது they may undergo some reactions when compared to CC bond. Why alkanes are inert in nature? Because CC bond and CH bond are very strong sigma bonds, so it is very difficult to break. அது அட்மோஸ்ட் நம்ம எப்போ உடைக்கலாம் அப்படின்னா கம்பஷன் பண்ணாதான் நம்ம உடைக்க முடியும். அதை கம்பஷன் பண்ணாதான் உடைக்க முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆல்கேன்ஸ். நெக்ஸ்ட் வில் கோ டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டைட்டில் போட்டுக்கோங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரியாக்ஷன்ஸில் இதுதான் நிறைய கேட்பாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன். யூ கேன் ஆல்சோ சே கம்பஷன். ஏன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் போட்டு பர்ன் பண்ணுறதுனால we say you can also say it is combustion. So I think you will know all these reactions. இது நீங்கள் அந்த 10th வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதியிருப்பீங்க. ஸோ எந்த காம்பவுண்டு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் எதை எடுத்து நீங்கள் பேர்ன் பண்ணாலும் யூ வில் ஆல்வேஸ் கெட் த ப்ராடக்ட் as CO + H2O. CO + H2O. இதில் உங்களுக்கு என்ன கொஷின் வரும் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் திஸ் ஃபாலோவிங் ஈக்குவேஷன் கொடுத்துருவா. தட் இஸ் CN H2N + 2 alkane plus O2 on heating gives CO2 plus H2O. Balance this following equation அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருவா. ஸோ இது நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். I think I have told you how to do the balancing using that ABCD method. If you have forgotten, I will give you a quick reference on that. Say for example, if you take C2H4 18 plus O2 on heating gives CO2 plus H2O. How to balance the equation? நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க.
ஸோ ஈஸி மெத்தட் இது, ஒரே ஷார்ட்டில் முடிஞ்சிடும் அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ பி டி டின்னு வரிசையாக எது எதுக்கெல்லாம் போட்டுன்னு போயிடணும். அதுக்கப்புறம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுக்கப்புறம் LHS ஈக்குவல் டு RHS, LHS ஈக்குவல் டு RHS. LHSல என்ன, கார்பன் வந்து 2A இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு C இருக்குது, 2A இஸ் ஈக்குவல் டு C. அப்புறம் 4A ஹைட்ரஜன் வந்து 4A இருக்குது, 4A இஸ் ஈக்குவல் டு 2D இருக்குது. அப்புறம் ஆக்சிஜன் பார்த்தா 2B இருக்குது, 2B இஸ் ஈக்குவல் டு இங்கே 2C, கார்பன் டை ஆக்சைடில் 2C ப்ளஸ் இங்கே வாட்டரில் ஒன்று இருக்குது D. தட்ஸ் ஆல். Now you can put any number for A. A equal to 1 போடலாம், 2 போடலாம். ஸோ A equal to 1 போட்டிங்கன்னா C equal to 2 வந்துடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து C equal to 2 வந்துடும். A equal to 1 போட்டால் 4 is equal to 2D, therefore D is also equal to 2 வந்துடும். இங்கே போட்டால் இங்கே என்ன வரும், 2Cனா 4 வரும், this will be 4, D வந்து 2 வந்துடும். 2B is equal to 6, B is equal to 3. You can easily solve this equation. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி I want you to take this as homework and see whether you are able to balance this equation. Instead of நம்பருக்கு பதிலாக இங்கே நீங்கள் என்னன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அகெயின் A B C D அப்படி போட்டுட்டு LHS ஈக்குவல் டு RHSன்னு போட்டுட்டு இங்கே NA is equal to NC. அதே மாதிரி 2N plus 2A will be equal to 2D. அதே மாதிரி இங்கே 2B is equal to 2C plus D போட்டு you have to solve and then you will get the answer to this. ஸோ இந்த கொஷின் வந்து ஜென்ரலாக ஸ்கூல் டெஸ்ட்டில் இதை கேட்பா. ஏதாவது ஒரு இதில் வந்து ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்டு அதோட ஆக்சிடேஷன் ஆர் கம்பஷன் ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்பா. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இது வந்து காமன் ஃபார் ஆல் தி 3 hydrocarbons, alkanes, alkenes, alkynes, மூணுத்திலுமே வந்து you will have the same type of equations. ஸோ இது வந்து கம்பஷன் பேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதையே வந்து when you do incomplete combustion, இது வந்து கம்ப்ளீட் கம்பஷன். இது இன்கம்ப்ளீட் கம்பஷன், சஃபிஷியண்ட்டாக நம்ம ஏர் கொடுக்காம நம்ம பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இன்டர்மீடியரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் இன்கம்ப்ளீட் கம்பஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆர் இன்சஃபிஷியன்ட் ஏர் கொடுக்குறோம், இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் யூ வில் ஹேவ் கார்பன் மோனாக்சைடு வில் பி ஃபார்ம்டு, விச் இஸ் வெரி பாய்சனஸ். அதனால தான் நம்ம இந்த ரோட்டில் குப்பையெல்லாம் இருக்கும்போது பார்த்தா வீல் ஹேவ் புகை நம்மளுக்கு வரும், ப்ளூ கலரில் புகை வரும், ஆர் ஒயிட் கலரில் ஒரு புகை வரும், என்ன குப்பையை எரிக்கிறோன்றதை பொறுத்து. ஸோ அந்த புகையெல்லாம் whenever there is a புகை, you will always have incomplete combustion of that carbon. So it will produce various types of toxic compounds like this. So CO, கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும் இன்கம்ப்ளீட் கம்பஷனில். இது ரெண்டாவது டைப் ஆஃப் ஆக்சிடேஷன், இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். மூணாவது வந்து கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷன். கேட்டலிஸ்ட் போட்டு நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறது, ஸோ இஃப் யூ டேக் எனி மீத்தேன் and if you add say oxygen, suppose if you want to add a catalyst, copper போட்டு ஹீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அயர்ன் டியூப் போட்டு ஹீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கேன்ஸ் ஆர் வெரி இனர்ட், pH பாண்டை உடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய எனர்ஜி நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வரும். ஸோ யூ கெட் கேட்டலிட்டிக்கில் வந்து இந்த ப்ராடக்ட் வில் டிஃபர். நல்லா பார்த்துக்கோங்க. இன்கம்ப்ளீட்டாக போட்டால் கார்பன் மோனாக்சைடு வரும், கம்ப்ளீட்டாக போட்டால் CO2 + H2O வரும். கேட்டலிஸ்ட் போட்டு பண்ணால் மீத்தனால் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் இதுலேயே வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு. டிபெண்டிங் அப்பான் த கேட்டலிஸ்ட் தட் வி ஆர் ஆடிங் வி வில் கெட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ மீத்தேனில் வந்து இஃப் யூ ஆட் ஆக்சிஜன் அண்ட் இஃப் யூ ஆட் மாலிபிடனம் ஆக்சைடு போட்டு இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்மால்டிஹைடு நம்மளுக்கு வரும். ஃபார்மால்டிஹைட் ப்ளஸ் வாட்டர் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், because you get different products, you don't get the same product. So you get methanol as the product when you use heated copper as a catalyst. Molybdenum oxide போட்டோம் அப்படின்னு சொன்னால் formaldehyde as the product. ஸோ இதில் தான் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஸ்கூல் டெஸ்ட்டில் கேட்பா, இதில் ஆல்கேன்ஸில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஸோ கேட்கும்போது நம்ம கரெக்டாக அந்த இடத்துல எழுதணும். இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷன். மூணாவது டைப் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷனில் சே ஃபார் எக்ஸாம்பிள் you take any
alkane, say CnH2n plus 2. Any alkane எடுத்துட்டு அதில் வந்து if you take magnesium acetate CH3 COO, manganese or magnesium valency வந்து 2 வருது இல்லையா, 2 வருதுனால you will have manganese acetate or magnesium acetate. As usual, increased temperature and increased pressure, extreme reaction conditions கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு இந்த பாண்ட் உடையும். அப்படி உடையும் போது you will get the corresponding Tn 2n minus 1 COOH. So you will have the Cn plus 1. இது ஆக்சுவலாக இது ப்ளஸ் 1 தான் வரும், இது மாறாது. எந்த ஆல்கேன் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ஆல்கேனோட கரஸ்பாண்டிங் லாஸ்ட் கார்பன் வந்து லாஸ்ட் மீத்தால் குரூப் வந்து இங்கே ஆசிட் தான் வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் CH3 CH2 CH3 ப்ரோபேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரோபேனில் when you add the same reagent you will get propanoic acid CH3 CH2 COOH propanoic acid நம்மளுக்கு. So this is the catalytic method வரக்கூடிய next type of reaction. And suppose இதிலே வந்து if you take tertiary alkanes like this, tertiary alkanes, இந்த reactionsலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. because you won't be able to work out the mechanism for all these things. இது இருக்குது பட் உங்களுக்கு அது தேவையில்லை, அது ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அது. ஸோ அதனால் இது ஒரே ரியாக்ஷனுன்றதுனால டிஃப்ரெண்ட் ரியேஜென்ட்ஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா போதும். ஸோ யூ ஹேவ் methyl carbon methyl, இந்த இடத்துல வந்து it will be oxidized to OH, addition of O வந்துடும். So you get a alcohol. So you see you get a different type of products. You get a different type of products depending upon நம்ம எந்த மாதிரி அதை கேட்டலிஸ்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து. You may get an acid, you may get an alcohol, you may also get an aldehyde, and you may also get a alcohol here, another alcohol here. So this is what you have to remember regarding the oxidation of alkanes. Oxidation of alkanes. அடுத்த ரியாக்ஷன் வந்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஹாலோஜினேஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஹாலோஜினேஷன், ஐ சப்போஸ் யூ ரிமெம்பர் தட் ஃப்ரீ ரேடிக்கல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் இஃப் யூ டேக் மீத்தேன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் Cl2 bar லைட் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3Cl ப்ளஸ் HCl கிடைக்கும். ஒரு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் ஆகும், ஒரு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகி யூ மே கெட் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். யூ கேன் சே ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன், lot of reactions, lot of products you will get. Methylene chloride, chloroform, carbon tetrachloride எல்லாமே நம்மளுக்கு இதில். ஓகே, ஸோ திஸ் இஸ் another reaction. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ரியாக்ஷன் தான், பார்த்த ரியாக்ஷன் இது. ஸோ you can easily remember that, identify the reaction by looking at the reagent. Chlorine in the presence of light போட்டால் free radical வரும், free radical. Then next reaction வந்து if you take say Al4C3 on hydrolysis. ஸோ இந்த C போட்டால் என்ன, O போட்டால் ஆக்சைடு, S போட்டால் சல்ஃபைடு, C போட்டால் கார்பைடு, C போட்டால் கார்பைடு. ஸோ ஒரே ஒரு ஆட்டம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் ஐடுன்னு வரும். குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, ஆக்சைடு, சல்ஃபைடு, நைட்ரைடு, பாஸ்பைடு, கார்பைடு. ஒரே ஒரு ஆட்டம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் ஐடுன்னு வரும். இப்போ ரிமெம்பர் தட் திஸ் will become ஐடு. ஸோ அலுமினியம் கார்பைடு. ஸோ அதில் வாட்டரில் போடும்போது என்ன ஆகும்? திஸ் யூ வில் கெட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்துடும். ப்ளஸ் ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால இட் வில் ஃபார்ம் மீத்தேன். ஸோ எந்த இதை எடுத்துட்டுனாலும், சப்போஸ் if you take say beryllium carbide, and when you do the hydrolysis, so you can put plus minus. So you will put plus minus. ஸோ இந்த ப்ளஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். இதுலேயும் அதே மாதிரி தான், ப்ளஸ் மைனஸ். இது மெட்டல் இல்லையா, மெட்டல் will have ப்ளஸ், கார்பன் will have மைனஸ். ஸோ இது வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இதை வந்து இதில் அட்டாச் ஆகிடும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட சேரும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்துடும், கார்பனில் ஹைட்ரஜன் சேரும்போது மீத்தேன் வந்துடும். இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுலேயும் என்ன வரும், நம்மளுக்கு BeOH twice வந்துடும், BeOH twice ப்ளஸ் மீத்தேன் வந்துடும். ஸோ திஸ் இஸ் how we have to remember the properties of all these. Okay, so I'll stop here.